ஒரு மிகப்பெரிய பேரரசர் இருந்தார். அவருக்கு எல்லா செல்வங்களும் இருந்தாலும் அவருக்கு ஒன்று மட்டும் இல்லை, என்னென்னா அதுதான் நிம்மதி. அவர் நிம்மதி இல்லாமல் எப்போவுமே கவலையாகவே இருந்தார். இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு வேலைக்காரனை பார்க்குறாரு. அவன் எப்போவுமே பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறான். அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எப்படி எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்க, இவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அரசரே, நான் எனக்கு வீடு வாசல் மனைவி குடும்பம் எல்லாம் இருக்குது, எனக்கு தேவையான அளவுக்கு பணமும் இருக்குது, அதனால் நான் நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அரசர் குழம்பி போயிடுறாரு. மந்திரியிடம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ மந்திரி சொல்கிறாரு, அவன் இன்னும் 99 கிளப்பில் சேரலைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, 99 கிளப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் மந்திரி என்ன பண்ணுறாரு, ஒரு 99 காயின், கோல்டு காயினை அவர் வீட்டு வாசலில் வைக்கிறாரு. அவன் அதை எடுத்து பார்க்குறான், எண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா 99 தான் இருக்குது, அது எப்படி 100க்கு 1 குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான். அவன் அந்த ஒரு காயினை தேடி அலைய ஆரம்பிக்கிறான், எங்கெங்கேயோ போய் தேடுறான். அவனுக்கு நிம்மதியே தொலைஞ்சு போயிடுது. வீட்டில் கூட அவனால், ஃபேமிலியில் கூட நிம்மதியாக இருக்கவே முடியலை, ரொம்ப மாறி போயிடுறான். இப்போ தான் அரசர் மந்திரிக்கிட்ட கேட்குறாரு என்ன அப்படின்னு. அப்போ சொல்கிறாப்புல, அவன் 99 கிளப்பில் சேர்ந்துட்டான் அப்படின்னு. தன்னிடம் உள்ளதை வைத்து திருப்தியுடன் வாழாதவன் வாழ்வில் நிம்மதி எப்படி இருக்கும்? நம்மிடம் உள்ளதை வைத்து மகிழ்வுடன் வாழ்வோம். வாழ்க்கை நிக்கட்டும்.